ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 31/3/2024 கெஸ்ஸிங்க. 30ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 05/02. நம்ம 02ன்னு கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் நம்ம சொல்லியிருந்தோம் கான்ஃபிடண்ட்டாக 02 எடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். பட்டு அதிலே கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருந்தோம். பாஸ் ஆகிடுச்சு பிசியில். யார் யார் வின் பண்ணிங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 31ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, கண்டிப்பாக 0 வரும்னு எதிர்பார்த்தோம். பட்டு சாட்டர்டேவே கொடுத்துட்டாங்க, அதாவது சனிக்கிழமையே கொடுத்துட்டாங்க. சனிக்கிழமை 4 டிஜிட்டில் 2 டிஜிட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி 0 வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கிராஸ் கட்டில் வரல. ஸோ அதனால் கிராஸ் கட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிராஸ் கட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 5க்கு அடுத்த நம்பர் 6, 6க்கு பவர். ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கிராஸ் கட்னா. அந்த மாதிரி பேட்டர்ன் இன்னும் வரல. இந்த நேற்று வரும்னு பார்த்தோம், நேற்று வரல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி கண்டிப்பாக. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று இதுக்கு பவரோ அதில் இதுக்கு பவராக கொடுக்கணும். அப்படிலாம் இதுக்கு அடுத்த நம்பர் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த நம்பர்னால் இங்கே 1 வரும். பி போர்டு 1 வந்துச்சுன்னா, ஏ போர்டு 1 வந்துச்சுன்னா, பி போர்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்பரு, இதுக்கு வந்து பவர் பார்த்திங்கன்னா 1 10ன்னு வரணும். அப்படி இல்லைனா இதுக்கு அடுத்த நம்பர் 1, இதுக்கு அடுத்த நம்பர் 6, 16ன்னு வரணும். 16ங்கிறத எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ஆல் போர்டில் 16 கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 16ங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிராஸ் கட்டில் எடுத்து வச்சுருக்கோம், அந்த நம்பர் தரோம். வாங்க கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 05/02 கொடுத்துருக்காங்க. சேம் இதே இங்கே 05/02 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டிஜிட்டில் அப்போ என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் எடுத்து தரோம். இன்றைக்கி நம்ம 05/02க்கு 1895 இது ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் டேரெக்டாகவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக இல்லைனா பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 1077. இதை 4 டிஜிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை. அப்படி உங்களால் 4 டிஜிட் ட்ரை பண்ண முடியலன்னா 3 டிஜிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரலனா 3 டிஜிட் மட்டும் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் தான் 4 டிஜிட்டில். அப்படிலாம் 3 டிஜிட்டில் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்போர்ட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 77ங்கிறது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாம் 95ங்கிற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 895 077 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் 3 டிஜிட்டில். இது இல்லாமல் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 477ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
சைபர் 5 சைபர் 2 அதாவது 502ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 240 இது அதாவது 402ன்றத பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 240ங்கிறத இங்கே 402 டேரெக்டாக வந்துருச்சு. அதாவது 2 நாள் கேப்பு. அடுத்து இங்கே 2 நாள் கேப் விட்டு இங்கே 502ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு 47ங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 40ங்கிற நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 39ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 39, இங்கே 39, இங்கே 40 கீழே 38 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 50க்கு கீழே ஒன்று 37ன்னு வரணும். நம்ம இங்கே 440ங்கிறதுனால இங்கே 50 இருக்குது. ஸோ 10 நம்பரை சேர்த்து 47ங்கிறத ட்ரை பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக இங்கேயும் 47 இருக்குது. 47 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 47 அப்படி இல்லைனா 74 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1 47 அப்படி 74 இந்த 2 நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்கில் இருக்குது. மேக்ஸிமம் 47 அல்லது 74 கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிங்கிள் ஷாட்னாச்சும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது இந்த நம்பரு. கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஏபியில் 47ன்னு வச்சோம்னா அப்போ சி போர்டு வந்து 1 476ன்னு வரணும். அப்படிலாம் 745ன்னு வரணும். இந்த 2 நம்பர் தான். 3 டிஜிட்லேயும் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்லேயும் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 7ங்கிற நம்பர் தான் இப்படி கொடுத்துருக்கோம். 745 476 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பேட்டர்ன் இதிலே பார்ப்போம். இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள். இங்கே வந்து 750ன்னு இருக்குது. 750 இங்கே 750ங்கிறது 50ங்கிறது டேரெக்டாக வந்துருச்சு. 50ங்கிறது டேரெக்டாக வந்துருச்சு. 2க்கு பவர் 7 அந்த 7ங்கிறது முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தாக்க 750 502ங்கிறது கணக்கில் வந்துருச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள். மேலே 477 கொடுத்துருக்காங்க. அப்படியே அது கீழே பவர் 922ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுக்கு அப்படியே டைரெக்டாக பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 618க்கு பவர் அப்படியே கொடுப்போம். 618க்கு பவர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் அப்படியே பவரில் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6க்கு பவர் 1, 6க்கு பவர் 1, 1க்கு பவர் 6, 8க்கு பவர் 3. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா 163ன்ட்டு வருது. நம்ம இந்த கணக்குப்படி பிரித்தோம்னா இங்கே வந்து நமக்கு மாற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ மாற்றி போட்டிருக்காங்கன்னா ஏபி, அதாவது ஏபி 16ங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்குவோம். பவரில் 16ங்கிறது பிசியில் வச்சுருக்காங்க. நம்ம பிசியில் அப்படியே எடுத்துகிட்டு வச்சுக்குவோம். பிசியில் 16ன்னு வச்சோம்னா இதுக்கு ஒன்று 316 அப்படி இல்லைனா 816ன்னு வரணும். 816 இல்லைனா 316 இந்த 2 நம்பர் தான். இந்த கணக்குப்படி இந்த 2 நம்பர் வருதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நல்லா பாருங்கள். இங்கே 750ங்கிறத இன்றைக்கி 502ன்னு அடிச்சிருக்காங்க. அதை அடித்ததுக்கு மேலே இருக்க பவர் அப்படியே 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2, 7க்கு பவர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக 816 அல்லது 316 16ங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எந்த நம்பர் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ரெகுலராக பார்க்குற ட்ரா நம்பர் வச்சு கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான ட்ரா நம்பர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். சைபர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைபர் வந்தால் இந்த நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று 65
டபுள்னா 61. இந்த நம்பர்லாம் வந்து கன்ஃபார்ம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 00 வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. 00 வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 00 அல்லது ஏபி அல்லது பிசி மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏசி வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 70ங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 70ங்கிறது திரும்ப ரீப்ளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸில் வந்து 55 அல்லது 66. கண்டிப்பாக இந்த 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். 00ங்கிறது நம்ம 4 டிஜிட்டில் சொல்லியிருக்கோம். 4 டிஜிட்டில் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டில் பாருங்கள், 6 நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், வந்த நம்பர் தான் எல்லாமே வரும். 545, அது 55 45, 45 45, 55 40, 45 40. அதாவது இதன் அடிப்படையில் அப்படியே இதிலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 065, 075 இங்கே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 165 கொடுத்துருக்கோம். 165, 166 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா 177 கொடுத்துருந்தாங்க. அதனால் 166 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 4 டிஜிட் இந்த நம்பரு. கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு வெற்றி உண்டு. ஏன்னா நேற்று நம்ம பிசியில் எடுத்தாச்சு. நமக்கு வந்துச்சுன்னா 2 நாள் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொடுத்த நம்பர்லேருந்து உங்களுக்கு எந்த நம்பர் இருந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் உண்டு. 4 டிஜிட்டில் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு 4 டிஜிட் ட்ரை பண்ண முடியலன்னா 3 டிஜிட் மிக்சிங்கில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்லேருந்து அப்படி இல்லைனா 3 டிஜிட்டில் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். 3 டிஜிட்டில் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது ஏபிஎஸ்சிபிசியில் 56 65, 16 15, 16ங்க நம்பர் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. 15ங்க நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். 54 45, 49 46 70. இவ்வளோ தான் நம்பர் இன்றைக்கி. உங்கள் கணக்கில் எந்த நம்பர் இருந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 16. அப்படி இல்லைனால் டபுள்ஸ் இன்றைக்கி வந்துச்சுன்னா டபுள்ஸ் வரதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா 55 அல்லது 66 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 77 சப்போர்ட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 77 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்ம 77 சொல்லிட்டோம், அதனால் இங்கேயும் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.